கர்த்தர் நல்லவர். வெகு நாளைக்கு பிறகு ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நானும் என் மனைவியும் இணைந்து உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுல நாங்கள் சந்தோஷம் கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஜெபித்து கர்த்தர் நமக்கு அற்புதமாய் இன்றைக்கு தர இருக்கிற வார்த்தைகளை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தாவே சோதனைகளும் கர்த்தாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீ நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். பிதாவே, இயேசுவின் திருரத்தினால ஆண்டவரே, உடைய ஒரே பேரான குமாரனுடைய திருரத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை கையில் ஏந்தின பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையை திரும்பவும் எங்களை ஆரம்பிக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஜெப கொடுகையில் வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழிநடத்துவீராக. உடைய பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய வழிநடத்துதலுக்கு நாங்கள் எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. உடைய ஆளுகைக்குள்ளார நடத்துவீராக. உடைய வசனங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய மனக்கண்களை எங்களுக்கு திறந்து விடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தால் தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பல பேருக்கு இந்த வீடியோ, இந்த ஜெப நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவை பலருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. பலர் இதன் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தரின் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். கொஞ்ச நாளாக எங்களால் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்ய முடியல. அதுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஏனென்றால் நிறைய பேர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீங்க. சில தவிர்க்க முடியாத காரியங்களால் செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் மீண்டுமாய் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அற்புதமாய் இன்றையிலிருந்து மீண்டுமாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே மீண்டுமாய் ஆரம்பிக்க உதவி செய்த நம் அன்பு ஆண்டவர் இயேசுவுக்கு மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களை ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற நண்பர்கள், விசுவாசிகள், அற்புதமான சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆஸ்வதிக்கிறோம். நிறைவேற்ற நாட்களில் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. திரும்பியும் நாம் வார்த்தையை ஆழமாய் சென்று தியானித்து இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாக இருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே பெரிய மாற்றங்களை செய்யும்படி கர்த்தர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று பரிசுத்த பவுல் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வருஷத்துடைய தொடக்கத்திலிருந்தே சங்கீதம் 112 தியானித்தோம், தியானித்து வருகிறோம். அதில் விசேஷமாக இந்த 3வது வசனம் முழுவதுமாகவே படிச்சிடலாமே, ரொம்ப நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும்.
செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம் சங்கீதம் 112. ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் தேவனுடைய பிள்ளையை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசை, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அற்புதமான திட்டத்தை அப்படியே வார்த்தையின் வடிவத்திலே அற்புதமாய் நமக்கு அப்படியே கடவுள் வடித்து கொடுத்திருக்கிறார். அப்படியே வரைந்து கொடுத்திருக்கிறார். இது அப்படியே நம்முடைய மனதில் இந்த சங்கீதம் ஓடிக்கொண்டே இருக்கணும். இதை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் போது நம்முடைய மனது மறுரூபம் அடைகிறது, புதிதாகிறது. இதன் மூலமாய் நம் எல்லாவற்றிலும் வாழ முடியும். பிரியமானவன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உண்மையானதாய் இது மாற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி போய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமாக கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வேதத்தை திறந்து இதை இரவும் பகலும் தியானித்து இதை இதற்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்போ 3வது வசனம், எஸ்பெஷலி இந்த 3rd verse பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். நீதிமொழிகளை பார்த்தாலும் சரி, சங்கீதங்களை பார்த்தாலும் சரி, வேதம் முழுவதும் பார்த்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அங்கே பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் யோபு ஆசீர்வதிக்கிறார், அங்கே பெருக்கும். கர்த்தர் அபிரகாம் ஆசீர்வதிக்கிறார், பெருக்கும். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், அங்கே பெருக்கும். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், அங்கே பெருக்கும். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார், அங்கே பெருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறார், அங்கே பெருக்கும். எல்லைகளை பெரிதாக்குகிறார். யாபேசை ஜெபிக்குமா அப்படிதான் ஜெபம் பண்றான். கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை பெரிதாக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் நேற்று இன்று என்று மாறாதவர்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் மாறிட்டாரா? இல்லைங்க, மாறவே இல்லை. இன்னைக்கும் அதே திட்டத்துடையவராக தான் இருக்கிறார். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் எல்லைகள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 26 அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 26 15 ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வார்த்தையாக இதை பார்க்கிறது அவசியமா இருக்கிறது. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். பாருங்க, இந்த அதிகாரமே இதுக்கு இந்த வசனத்தை படிக்கும் இந்த அதிகாரத்தை பற்றி சொல்றேன் பாருங்க. இட் இஸ் a song of salvation. இது ஒரு ரட்சிப்பின் பாட்டு. அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. முதல் வசனம் அப்படி ஆரம்பிக்குது. எக்காலத்துல ரட்சிப்பு நம்மை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடுகிற பாட்டு, நாம் மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற பாட்டு. பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். இது யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறதுங்க. புது உடன்படிக்கையை குறிக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ரட்சிக்கப்படல. புதிய உடன்படிக்கையில் நம்ம தான் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுவோமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுல ஒவ்வொரு வசனமா இந்த அதிகாரத்தை பார்க்கணும் நேரம் இல்லை. 15வது வசனத்தை பாருங்க. இந்த ஜாதியை, இந்த மீட்கப்பட்ட ஜாதியை, இந்த ரட்சிக்கப்பட்ட ஜாதியை நீர் பெருக பண்ணினீர். கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அழகான பாட்டு. சொல்லுங்க பாப்போ. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். லார்ட், you have increased the nation. Oh Lord, you have increased the nation. அடுத்தது பார்க்கிறோம், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர். அப்போ நம்மை பெருக பண்றதுதான் கர்த்தருக்கு மகிமை. பிள்ளைகள் எப்படி நல்லா படிச்சா நமக்கு மகிமையோ, பிள்ளைகள் நல்ல உயர் இடத்துல இருக்கும்போது பெற்றோர்களுக்கு மகிமையோ, நாம்
பெருகிறது கர்த்தருக்கு மகிமை. மகிமை. சரி சொல்லும், நான் பெருகிறது நான் பெருகிறது கர்த்தருக்கு மகிமை. You have increased the nation. Oh Lord, you have increased the nation. You are glorified. நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடு தூரத்தில் தள்ளி வைத்தீர். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? You have enlarged all the borders of the land. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் ஒரு எல்லை இருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா வடக்கு நார்த்தில் போயிட்டீங்கன்னா சைனா வந்துடும், இந்தியா சைனா பார்டர் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மியான்மார், பங்களாதேஷ், இந்த பக்கம் பாகிஸ்தான், இப்படி இப்படி என்ன இருக்கும், ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. பார்டரை என்லார்ஜ் பண்றதுல என்ன அர்த்தம்? இந்தியா தூக்கி பார்டரை சைனாவுக்குள்ள கொண்டு போய் போடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவுடைய பார்டர் என்ன ஆகுது? அதிகமாகும் போது இந்திய தேசத்துடைய அளவு பெரிதாகும். சைனா என்ன பண்றான்? அருணாச்சல் பிரதேச கொண்டு வந்து அவனை பார்டர் தூக்கி உள்ள என்ன பண்ணியிருக்கான்? போட்டு வச்சிருக்கான். பாகிஸ்தான் ஆக்கியூபைடு காஷ்மீர். நம்ம பார்க்குற காஷ்மீர் மேலே இருக்கிறது முழுசான இந்தியாவோடது இல்லை. அதில் பிஓகேன்னு ஒன்று இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கியூபைடு அப்படி இருக்கு. அவன் பார்டரை உள்ள தள்ளி போட்டிருக்கான். ஆனால் கர்த்தர் இங்க என்ன வேலை செய்யறாருன்னா, தன்னுடைய ஜனத்துடைய பவுண்டரிய பார்டரை என்லார்ஜ் பண்றாரா. தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். அப்புறம் என்ன அர்த்தம்? பெருக்கி இருக்கிறாரு. இத்தனை லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற ஊரை இன்னும் என்ன பண்ணிருக்காரு? பெருக்கி இருக்காரு. இலத்தை பெருக்கி இருக்காரு. மக்கள் தரத்தை பெருக்கி இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பெருக செய்கிறவர் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும்னா அவனுடைய பொருளாதார எல்லைகளை, அவனுடைய பொருளாதார பவுண்டரிஸ், பார்டர்ஸ் கர்த்தர் பெரிதாக்குகிறார். சரி சொல்லுங்க, என்னுடைய பொருளாதார எல்லைகள் எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் கர்த்தர் தள்ளி வைப்பாராக. இன்னைக்கு இருக்கிற வருமானத்துடைய எல்லைகள் பெரிதாகும் போது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற குறைவுகள் நீங்கும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடன்கள் நீங்கும் போது இது யாருக்கு மகிமை? இது கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் நாங்க சொல்றோம் கர்த்தருக்கு தேவை. அப்படின்னா இதை புரிந்து கொள்ளாத பெரிய பெரிய அறிவாளிகள் வந்து ஆமாமா இவங்க எடுத்துட்டு கர்த்தர்கிட்ட கொண்டு போக போறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன் பாருங்க. இந்த அறவேக்காடுகளை வைத்துட்டு பாவம் கர்த்தர் தேவ ராஜ்யம் என்னப்பா, என் மனைவிக்கு யாரும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. ரொம்ப கோவப்படுவாங்க. வீடியோக்கு அப்புறம் எனக்கு திட்டணும், ஏங்க அவங்களெல்லாம் போய் நீங்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு. இவங்கள மாதிரி நம்மளால அவ்வளோ பரிசுத்தவானா இருக்க முடியல. அதனால் பாருங்க, அறவேக்கான்னு சொல்லணும், இவங்க முகம் மாறுது. உள்ள வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன திட்டுள்ள போய் எனக்கு இப்பவே கேட்குது. சரி சொல்ற வார்த்தையை எடுத்துக்குவோம். அது அறவேக்கான்னு சொல்ல வேணாம், சரி கொஞ்சம் கால் வேக்காடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, மனக்கண்களை திறங்கன்னு ஜெபம் போடணும். கரெக்ட். என்ன பண்றது? சாரி ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க. இப்போ கர்த்தருக்கு தேவை. நீங்க செழிக்கிறது கர்த்தருக்கு தேவைன்னா மகிமை கர்த்தருக்கு தேவைங்க. Jesus be the glory. எல்லா துதியும் கனம் மகிமையும் அவருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அவர் மகிமைப்படுகிறார். இந்த ஜாதியை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் இந்த ஜாதியை பெருக பண்ணினார். அதன் மூலமாய் அவர் மகிமைப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் உயருகிறது கர்த்தருக்கு மகிமை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய பொருளாதார எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறது அவருக்கு மகிமை. சுகத்தின் எல்லைகளை பெரிதாக்குகிறது கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என்னை பெருகப்படுகிறார். இதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி 3வது வசனம் இதே அதிகாரத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஒருத்தர் கர்த்தரை நம்பி இருக்கும் போது, உறுதியாய் நம்பி இருக்கும் போது, அவனுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தோடு. சமாதானம்னா நம்ம எல்லாருக்கும் அப்படி மனதில் அப்படி பளிச்சுன்னு லைட் அடிக்கணும். ஷலோம், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். இது பூரண செழிப்போடு, பூரண சுகத்தோடு, பூரண நன்மையோடு நீ அவனை காத்துக்கொள்வீர். ஆகவேதான் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். திரும்பி ஆரம்பிச்சிட்டோம் ஜெப ஜெயத்தை. பிசாசு இனி வெட்கப்பட்டு ஓடுவான். தடைகளை கொண்டு வரணும்னு நினைச்சா முடியாது. ஏனென்றால் கர்த்தரையும் தடுக்க முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தடுக்க முடியாது. ஏன்? உள்ளே நமக்குள்ளே செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அவரை யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனையிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
ஆகவேதான் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப ஜெபம் பண்ணலாமா? பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் எங்களுக்கு என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவரா இருக்கிறீரே. ஆண்டவரே, மீண்டும் இந்த ஜெபமே ஜெயம் தொடர் நிகழ்ச்சியை ஆண்டவரே ஆரம்பிக்கிறீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதுக்கான உற்சாகத்தையும் வேகத்தையும் நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, சகாயரா இருங்க. இந்த கிருபைகள் வாழ்க்கையில பெருகும்படிக்கு உதவி செய்வீரார். நாம மட்டுமே மகிமைப்படட்டும். ராஜா இயேசு என்றென்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக. கர்த்தாவே, எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும். கர்த்தாவே, நீர் எங்களை பெருக பண்ணி நீர் மகிமைப்படுவீராக. நீர் எங்களை எல்லா விதத்திலும் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தூரத்திலே எங்கள் எல்லைகளை போட்டு எங்கள் வாழ்க்கை எல்லைகளை பெரிதாக்குவீராக. நீர் எங்கள் வாழ்க்கையை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை வைத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நடத்து, எங்களை பலப்படுத்தும். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். உங்களுடைய நாமம் மட்டுமே ஓங்கட்டும். உம்முடைய திருநாமம் மட்டுமே என்றென்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைகளை மட்டுமே செய்வீராக. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிம்மதி உண்டாகட்டும். மனதிலே அமைதி உண்டாகட்டும். கர்த்தர் நீர் எங்கள் நல்ல மெய்ப்பராயிருந்து, கர்த்தர் எங்களை அற்புதமான மெய்ப்பராயிருந்து எங்களை நடத்துவீராக. கர்த்தர் எங்களை வாழ வைப்பீராக. உங்கள் நாம மட்டுமே ஓங்கட்டும். ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க. ஆஸ்பத்திரியில இருந்து வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிற சுகமடைவார்களாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பார்களாக. குழந்தைகள் உருவாகட்டும். கர்ப்பம் தெரிப்பார்களாக. பிள்ளைகளை உடைய நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க. குடும்பத்தை கட்ட ஞானத்தை கொடுங்க. கணவன் மனைவியாக கர்த்தாவுடைய காரியத்தை செய்ய, சித்தத்தை செய்ய பலத்தை கொடுங்க. கர்த்தா, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வாழ வைங்க. என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாழட்டும். விசேஷமா இந்த நாளிலே கர்த்தாவை பார்த்து, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை கேள்விப்படுகிற, வார்த்தையின் மகத்துவங்களை கேள்விப்படுகிறவங்க பிள்ளைகள் வாழட்டும். கர்த்தாவே, புதிதாக பார்க்கிறவர்கள் இன்னும் கர்த்தாவே வார்த்தையில வளர உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்து கர்த்தாவே எல்லாரையும் கீழாய் அல்ல மேலாய் வைப்பீராக, வாளாய் அல்ல தலையாய் வைப்பீராக. உம்முடைய நாமம் ஓங்கும்படி செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டுமே ஓங்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து சிலுவையிலே சாபமானபடினால் உங்கள் மேல் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. Thank you so much people. God is good. Love you so much. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிருத்திவி. கர்த்தர் நல்லவர்.